மாங்காய் பச்சடி மாதிரியே 6 சுவைகளையும் கொண்டது தான் இந்த நார்த்தங்காய் பச்சடி. நிறைய மெடிசினல் வேல்யூஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த நார்த்தங்காயை நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ண மறந்தே போகிறோம். இது ஒரு கட் ஃப்ரெண்ட்லி ஃபுட். ஜுரம் வந்த வாய்க்கு இந்த நார்த்தங்காய் பச்சடி நல்ல ருசியை கொடுக்கும். தயிர் சாப்பிட்டுக்கும் இது ஒரு அட்டகாசமான இது ஒரு காம்போ. நார்த்தங்காயை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். நார்த்தங்காய் பச்சடிக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு எண்ணெயில் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 4-5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் குறக்கரப்பாக பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை நம்ம தண்ணியில் கரைச்சி இந்த எக்ஸ்ட்ராக்டையும் ரெடியாக நம்ம வச்சுக்கணும். இப்போ வானிலையில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நார்த்தங்காய், இதோட மஞ்சப்பொடி, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடணும். இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற புளி தண்ணியை விட்டு இதை கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேமில். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட தவறாதீங்க. இப்போ அந்த பண்ணியிருக்கிற பொடியும் நம்ம ஒன்றா சேர்த்து எல்லாம் கொதிக்கட்டும். நார்த்தங்காய் நல்லா வெந்தாதான் நம்ம உப்பு போடணும். கடைசியாக வெள்ளைக்கட்டியை போட்டு இதை நம்ம கலரி எடுத்து வச்சுட்டோம்னா நார்த்தங்காய் பச்சடி ரெடி.